ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு பிளாக் கிச்சன். பிளாக் கிச்சனோட இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரெசிபி 2 ஓடது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ரெசிபினா பொட்டேட்டோ சீஸ் பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இஃப்தாருக்கு மேக்ஸிமம் எல்லாருமே இந்த மாதிரி ஃப்ரைடு, கொஞ்சம் நல்லா ஸ்பைசி அந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனி முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இது தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ரெசிபிக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி நான் 3 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். பாயில் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அது கூடவே 2 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் அண்ட் 2 ஸ்பூனும் பிரெட் க்ரம்ஸ் இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு, அப்புறம் கொஞ்சம் ஹர்ப்ஸ், இந்த ஹர்ப்ஸ் தான் சேர்த்துருந்தேன். இந்த ஹர்ப்ஸு 1½ டீஸ்பூன்ஸ் ஆஃப் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு இதையுமே சேர்த்துருங்க. அப்புறம் வந்து டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சால்ட், நெக்ஸ்ட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் நான் போட்டிருந்தேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு, நல்லா சாஃப்ட் டோ கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் அது நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளே நீங்கள் வந்து அந்த நடுவில் அந்த சீஸ் வைக்கணும்ல, அந்த சீஸ் வச்சு அதை க்ளோஸ் பண்ணும்போது எந்த கிராக்ஸுமே வராது. ஸோ தட் அது நல்லாவே டீப் ஃப்ரை ஆகி வரும். அதுக்காக தான் அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 ஸ்பூன் வந்து மைதா, 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு, கொஞ்சம் சால்ட், அதுக்கப்புறம் வந்து பெப்பர். நான் வந்து பிளாக் பெப்பர் தான் போடுறேன். உங்களுக்கு கலர் அந்த வேண்டான்னா ஒயிட் பெப்பரும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சி, ரொம்ப லிக்விட் வேணாம், இந்த பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் திக்காக அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சாரி, இதில் நான் ஒன்று சேர்க்க மறந்துட்டேன். அதனால தான் நான் இப்போ சேர்க்குறேன். என்னென்னா, நான் துருவி வச்ச சீஸ் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் அதுவுமே சேர்த்திங்கன்னா அந்த ஒரு பைட்லேயுமே இன்னும் நல்லா உங்களுக்கு அந்த இது வரும். ஸோ துருவி வச்ச சீஸ் கொஞ்சம், அது கூடவே கார்லிக் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் இது சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் போர்ஷன்ஸ் ஆஃப் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ சீஸ் பால் சைஸ்க்கு எடுத்திருக்கேன். நீங்கள் குட்டியாக வேணும்னா கூட குட்டியாக செய்யலாம். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு, நடுவில் நம்ம கொழுக்கட்டைலாம் செய்வோம்ல, அந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு ஒரே ஒரு சீஸ் க்யூப்ஸ் எடுத்து உள்ளே வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு, அந்த மிக்சிங் பவுலில் அதை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட் எதுக்கு பண்ணுறோன்னா, அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து அதை நல்லா ஒட்டியிருக்கணும். அதுக்காக மட்டும் தான் இந்த மெத்தட் பண்ணுறோம். அது நல்லா சீல் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. ஸோ தட் அது நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இதை வச்சுட்டு, இஃப்தார் டைம் ஃபார் முஸ்லீம்ஸ் சொல்கிறேன். நம்ம நார்மல் பீப்புள்ஸ்க்கு என்ன சொல்லலான்னா, உங்களுக்கு என்னைக்காவது ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னா, இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. நம்ம ஃப்ரீசர்லேயே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, உங்களுக்கு எப்போ தேவையோ இதை எடுத்து ஜஸ்ட்டு டீப் ஃப்ரை மட்டும் பண்ணலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ரொம்ப அடிக்கடி சாப்பிட வேண்டாம். என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா அது ஹெல்தி தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நான் ட்ரை பண்ண ரெசிபி எங்கள் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற நெக்ஸ்ட்டு ரெசிபிஸ் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வரும். நான் டிலேவாக போட்டிருந்தா ரொம்ப சாரி, நான் டிலே பண்ணுறதுக்கு. பட் ஃபர்தராக நான் எல்லாத்தையுமே சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு வேணும்னா இதை அப்படியே வந்து ஒரு பாக்ஸில் போட்டு, ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு எப்போ தேவையோ ஜஸ்ட் ஒரு 1/2 hour பிஃபோர் எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோதான். சூப்பர் ஈஸியாக ஆகிடும் உங்களுக்கு. இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹீட் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் போட்டோன்னா அந்த பிரெட் க்ரம்ஸ் மட்டும் தான் கலர் வரும், உள்ளே வேகாது, சீஸ் நல்லா மெல்ட் ஆகாது. ஸோ ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த பால்ஸ் உள்ளே போட்டு மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணிங்கன்னா தான் ஸ்லோ குக். அதாவது பொட்டேட்டோ நம்ம ஆல்ரெடி குக் பண்ணிட்டோம், அதில் பிரச்சனை இல்லை. உள்ளே இருக்க சீஸ் குக் ஆகணும், அதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் மீடியம் இதில் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.